ஹாய், வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. 15 மினிட்ஸில் ஒரு ஸ்க்ரப் உங்களை ஃபேரரும் ஆக்கும். அதே மாதிரி நீங்கள் லூஸ் பண்ண அத்தனை டேன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குற ஒரு மாஸ்க்கும் தரப்போறேன்னா அது மிராக்குலஸ் ஸ்க்ரப்பர் அண்ட் மாஸ்க் தானே. ஏற்கனவே அதோட க்ரீம் உங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கேன். அதுதான் நம்மளோட மசூர் தால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெட் லிண்டன். நம்ம பருப்பில் கிடைக்கும் தெரியுமா, ரெட் பருப்பு, அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் க்ரீமுக்காக. இப்போ அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப் நான் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி பொடி பண்ணியிருக்கேன். இந்த பொடி சும்மா அதை போட்டு ஒரு சின்ன ஒரு மிக்சியில் அடிச்சிருக்கேன். நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும், அந்த மிக்சியில் இதுக்கு முன்னாடி மிளகா பொடியோ இல்லை ஏதோ காரமான சட்னியோ தயவு செய்து பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தேங்க. இந்த மாதிரி தண்ணி போடாமல் அதை நீங்கள் நல்லா இப்படி பண்ணிக்கிங்க. இப்படி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூனு நான் எடுத்துக்க போகிறேன். இதுதான் என்னோட ஸ்க்ரப். நான் இப்போ போட போகிற ஸ்க்ரப் உங்களோட ஃபுல் ஃப்ளேக்கி ஸ்கின், அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரை ஸ்கின், அதுக்கப்புறமா தேவையில்லாத பொல்யூஷன் எல்லாத்தையும் எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக நான் ப்ளீச்சிங், நம்ம ப்ளீச்சிங்க்கும் நல்லது, கொலாஜனுக்கும் நல்லது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நான் இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் எடுத்துக்கிறேன். எனக்கு என் முகத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஒரு ஒரு சிட்டிகை தான் எடுத்திருக்கேன். அதில் நான் என்னோட தேனை போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தேனையும் அதையும் போட்டுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பவுடர், அவ்வளோதான். இதுதான் என்னோட ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப்பை நம்ம ஃபேஸில், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முகத்தில் நான் கண்மை தான் போட்டிருக்கேன். நான் பெருசாக க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன், சன்ஸ்க்ரீன் தான் போட்டேன். இன்னைக்கு ஷூட்டிங்க்கு அதுவும் போடல. பிகாஸ் எனக்கு தெரியும் இந்த க்ரீம் உங்களுக்கு இந்த போட்டு காமிக்க போகிறேன் அப்படின்னு. ப்ளஸ் உங்களுக்கு போட போட நான் என் மாஸ்க்ஸை உங்களோட சேர்ந்து நானும் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹார்டாகவும் அரைச்சிட்டிங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கிற இது வந்துடும், நமக்கு ரொம்ப இதே கிழிச்சிரும். அதனால் கொஞ்சம் நம்மளால் எவ்வளோ தாங்க முடியுறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டீ ஜோன் ஏரியா, இந்த டீ ஜோன் ஏரியாவை விடாதீங்க. எனக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கட் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணேன்னா, ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நான் சீல போய் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ மண் இருக்கு இல்லையா, சீ மண், அது எனக்கு இங்கே பட்டு கொஞ்சம் ஒரு கட் இருக்குது. அதனால நான் இந்த டீ ஜோன் ஏரியாவில் இந்த இடத்த விடுறேன். நீங்கள் அந்த இடத்துலையும் பண்ணிவிடுங்க. அண்ட் எஸ்பெஷலி நம்ம நோஸ்கிட்ட. அண்ட் நான் எப்போவும் சொல்கிற அதே டயலாக் தான், கழுத்தை விட்டுடாதீங்க, கழுத்தை விட்டுடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இந்த தேனோடையே இதை நீங்கள் முகத்தில் ஒரு 10 நிமிஷம். இன்னொன்று, இது ஓவராக ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. சரி, எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு, நான் ரொம்ப ஃபேர் ஆக போகிறேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இதை போட்டதுனால வெள்ளையாவேன்னு சொல்லலை. உங்களோட ஒரிஜினல் கலர், அதாவது நம்ம டல் ஸ்கின் எல்லாம் வந்ததுனால ஒரு கலர் ஒன்று போயிருக்கும்ல, அது நிச்சயமாக 15 நிமிஷத்தில் இதை பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர்லேயே என்ன பண்ண, நல்லா இருக்கியே, டல்னஸ்லாம் போயிடுச்சு நிச்சயமாக சொல்லுவாங்க உங்களுக்கு. அண்ட் ஓவராக ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ஸ்க்ரப் பண்ணணும். எஸ்பெஷலி கண்ணுக்கு எல்லாம் நம்ம ஓவராக ஸ்க்ரப் பண்ணோம்னா ரிங்கிள்ஸ் போகாது, ரிங்கிள்ஸ் வரும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகுது முகத்தை விட்டுட்டு கழுவிட்டு நான் இப்போ போடுற மாஸ்க்கு போடணும். ஸோ 10 நிமிஷம் allow it to dry. ஸோ இந்த மாஸ்க்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த பருப்பு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 3 ஹவருக்கு நான் தண்ணியில் நல்லா நினச்சி வச்சிருந்தேன். நினச்சி வச்சோன்னா நம்ம அடைக்கெல்லாம் ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஆன அப்புறமா அதை அரைச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அரைச்சிருக்கேன். அந்த அரவையை தான் நான் மாஸ்காக போட போகிறேன். ஸோ நான் அந்த ஸ்க்ரப்பு பண்ணேன்ல, அதுலேயே தான் போட போகிறேன். பிகாஸ் எனக்கு அந்த தேனை வேஸ்ட் பண்ணுற மனசு கிடையாது. ஸோ அதோடையே இதை போட்டுட்டு, உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா, ஃப்ரெஷ் க்ரீம் ஆடை தான். ஸோ நீங்கள் பாலாடையும் போடலாம், பாலும் போடலாம். இன்னொரு ஒரு ஆப்ஷன் தரேன், தயிரும் போடலாம். தயிரும் போட்டால் அதுவும் ப்ளீச்சிங் தான். நான் கொஞ்சோண்டு, நான் இப்போ ரீசெண்டாக பாயசம் பண்ணதுனால நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த பாலாடையை இப்படி போட்டோன்னு ஒரு க்ரீம் வருது. இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஓகே, அதை கொஞ்சம் ஸ்மூத்தாக
அதை எடுத்துட்டு பண்ணுங்க. நான் இப்போ அதை போய் வாஷ் பண்ணிட்டு வர போறேன். இன்னொரு 5 நிமிஷம், ஏன்னா 10 நிமிஷம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு 5 நிமிஷத்துல நான் வாஷ் பண்ணிட்டு இந்த மாஸ்க் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்க துடைக்கும் போது ஆல்ரெடி ஸ்க்ரப் போட்டிருக்கீங்க, ஸோ பேட் பண்ணுங்க. மையெல்லாம் கொஞ்சம் ஈஸிக்குன்னு நினைக்கிறேன், கண்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தொடச்சிடுங்க. எனக்கு என்னன்னா என்ன மாஸ்க் போட்டாலுமே கொஞ்சம் பளிச்சுன்னு ரெட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆகும்னு தேவையில்லை. அண்ட் இந்த ரெட்டு வந்து நல்ல ரெட்டு தான். ஸோ உங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறது, உங்களோட த பெஸ்ட் கலர் ஆஃப் யோர்ஸ் அது வெளியில் வரும். எனக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நான் இப்போது இந்த மாஸ்க்கை நான் இப்போ பண்ணினேன் இல்லையா, உங்களோட சேர்த்து அந்த மாஸ்க்கை இப்படி நான் முகத்தில் போட போகிறேன். கழுத்தை மிஸ் பண்ணாதீங்க, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் என்னால் கழுத்தில் போட முடியல. இப்போது உங்களுக்கு இதோட க்ரீம் நான் ஆல்ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹோம்மேட் க்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல க்ரீம். அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்க்கலாம் லிங்க்கு. அதே மாதிரி இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். இதை தான் நான் சொல்கிறேன். இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சஜஷன் வீடியோவில் கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை இந்த மாஸ்க் யூஸ் பண்ண அந்த க்ரீமையும் போட்டிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட ஒரிஜினல் கலர் என்னவோ அது உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மாஸ்க் நான் போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள். போடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போடுங்க. இன்னொன்று என்னென்னா நீங்கள் சாப்பிட முடியுமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன நீங்கள் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் முகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் என்ரிச்ட் மாஸ்க் இது, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒரு 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் உங்களுக்கு எப்படி காயுதோ அதை பொறுத்து கண்ணுக்கு மேலெலாம் நீங்கள் போடலாம். நான் ஐலைனர் போட்டதுனால போடலை. நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப் எடுத்து உங்கள் லிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அந்த லிப்ஸில் வந்து அந்த இருக்கிற சாப்டு லிப்ஸ் எல்லாமே போயிடும். 10-15 மினிட்ஸில் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ தான் முகத்தை நல்லா ட்ரை பண்ணிட்டேன். அந்த மாஸ்க்கை பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன். யூ ஓன்ட் பிலீவ், எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இன்னொன்று அந்த மாஸ்க் ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று கொடுக்கறதுல அது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் உங்களோட அந்த ஏதாவது சாகிங் ஸ்கின் இல்லாட்டி கொஞ்சம் லூஸ் ஸ்கின் அப்படிலாம் இருந்தால் அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முல்தானி மெட்டி எப்படி டைட்டனிக் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த மாஸ்க் டைட்டனிக் யூஸ் ஆகுது. ஸோ பல விதத்தில் நான் வந்துட்டு இந்த மாஸ்க் ரொம்ப நல்லதுங்கிறேன். அண்ட் 15 to 20 மினிட்ஸ், அது ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி அது ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 15 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா 20 மினிட்ஸில் யூ ஆர் கோயிங் டு லுக் மச் மச் பிரைட்டர். எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நேராக போய் இந்த மாஸ்க்கை பண்ணி யூஸ் பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் வேறு ஏதாவது மாஸ்க் வேணும்னாலும் வேறு ஏதாவது பிரச்சனை வேணும்னாலும் நீங்கள் சொல்கிறத நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அது நீங்களும் பார்த்துருக்கீங்க. அண்ட் நீங்கள் சப்போர்ட் இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, தேங்க்ஸ் அ லாட். ஏன்னா அந்த சப்போர்ட்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. லவ் யூ ஆல்.